இப்ப தேவன், திரியேக தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஏற்படுத்திய வழிமுறை இந்த 66 புத்தகம் முழுமை பெற்ற, முற்று பெற்ற இந்த பரிசுத்த வேதம். இந்த வேதம் எப்படிப்பட்டது? இந்த வேதம் மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை, இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் 40க்கும் மேற்பட்ட பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏவப்பட்டு பேசினார். முதல் ஆசிரியராகிய மோசே முதல் கடைசி ஆசிரியனாய் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் சுமார் 1600 ஆண்டு கால இடைவெளியில் 3 கண்டங்களில் 3 மொழிகளில் தேவன் இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் அதிகாரம் மிக்கது, இந்த வேதம் குறைவற்றது, இந்த வேதம் தெளிவானது, இந்த வேதம் போதுமானது, இந்த வேதம் வல்லமையானது. எனவே திருச்சபையானது இந்த வேதத்தின் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். திருச்சபையில் இந்த வேதம் மையப்படுத்தப்பட வேண்டும். இந்த திரியேக தேவன் எதை பேசுகிறார்? இந்த திரியேக தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் அவர் எதை பேசுகிறார்? தமது குமாரனை பற்றி பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். முழு 66 புத்தகத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்து பேசுகிறது. 4 சுவிசேஷங்களும் முன்னறிவிக்கப்பட்ட இயேசு வந்திருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்துவை ஆதி திருச்சபைகளுக்கு பிரசங்கிக்கிறது. நிருபங்கள் பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவை உள்ளூர் சபைகளுக்கு விளக்கப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் மீண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இன்று திருச்சபையை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. இந்த முழு 66 புத்தகத்தினுடைய மையம், சாரம்சம் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் உயர்த்தப்பட்டு பிரசங்கிக்கப்படவில்லை என்றால் அங்கு வேதம் பிரசங்கிக்கப்படவில்லை என்ற அர்த்தம்.